بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا محمد صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருளால் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை செவிதாழ்த்தி கேட்பதற்காக அருமையான குளிர்ச்சியுள்ள ஒரு கூடாரத்தில் நாம் எல்லாம் அமர்ந்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் அஞ்சி நடந்து வாழும்படி எனக்கும் உங்களுக்கும் முதலாக வசியத் செய்து கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்று வழங்கப்பட்டுள்ள தலைப்பு மதிமயக்கும் மனோ இச்சை. பொதுவாக மனித சமுதாயம் பல நேரங்களில் தன்னுடைய உள்ளங்களை தன்னுடைய மனங்களை மனோ இச்சைக்கு பின்னால் செல்ல விடுகின்ற காரணத்தினால் அதிகமான தோல்விகளை அனுபவத்திற்கு முன்னால் உணர்வார்கள். பல்வேறு பாதிப்புகளை சந்தித்ததன் பின்புதான் என்னுடைய அறிவு தோற்று போய்விட்டது, என்னுடைய மனோ இச்சை என்னை மிகைத்து என்னை இழிவுபடுத்தி விட்டது என்று அப்பொழுதுதான் நமக்கு புரிய வரும்.
திருமறை குர்ஆன் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் இந்த மனோ இச்சையின் அபாயத்தை நாம் விளங்க கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது மிகப்பெரிய அநியாயம் என்று சொல்லி காண்பிக்கிறான். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நாம் நம்மை மறந்து நம்முடைய நிலையை நாம் சற்று தளர்த்தி மனோ இச்சையின் கீழ் நம்மை கொண்டு சென்று விடுவோம். அது போன்ற நிலையிலே இந்த குர்ஆனும் ஹதீஸும் தான் ஒரு மனிதனை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து, நீ உன்னை மனோ இச்சையின்பால் சென்று வீழ்த்தி விடாதே, மனிதா உனக்கு வழங்கப்பட்ட நியமத்தை நீ நிக்குமத்தாக தண்டனையாக மாற்றிக்கொள்ளாதே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன் மீது அருள் புரிந்திருக்க உன்னை நீயே அழித்து கொள்ளக்கூடிய காரியத்தை நீ செய்து விடாதே என்று இந்த திருமறை குர்ஆனும் ஹதீஸும் ஒவ்வொரு மனிதனுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்தி அறிவார்ந்த முறையிலே அல்லாஹ்விற்கு சரணடையக்கூடிய அளவிற்கு அவனை தூண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, இதை நாம் புரிய கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே மிகவும் கடுமையான அடிப்படையிலே சொல்லி காண்பிக்கிறான். மனோ இச்சையை பின்பற்றுகிறார்களே, இவர்களை விட மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் யார் இருக்க முடியும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய காரியத்தை பொறுத்தவரை இதை மிகப்பெரிய ஒரு அநியாயமாக, மிகப்பெரிய ஒரு அக்கிரமமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இவர்கள் அல்லாஹ் கொடுத்த நேர்வழியை பற்றி கொஞ்சம் கூட உணராமல் இவர்கள் மனோ இச்சையை நோக்கி செல்கிறார்களே என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனோ இச்சையை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய நேர்வழியில் இல்லாமல் வழிகேட்டில் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அதை மிகப்பெரிய அநியாயம் என்று சொல்லி காண்பிக்கிறான். மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய காரியத்தை இன்று சர்வ சாதாரணமாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள் பல நேரங்களில் அறியாமல் தெரியாமல் அந்த மனோ இச்சைக்கு பின்னால் தன்னுடைய மனதை கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதரை பார்த்து சொல்லும் போது கூட, நீங்கள் அவர்களுடைய மனோ இச்சைகளுக்கு நபியே நீங்கள் கட்டுப்பட்டு விடாதீர்கள், அவர்களுடைய மனோ இச்சைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து விடாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிப்பான். திருமறை குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது கூட, வமா யன்திகு அனில் ஹவா, இவர் மனோ இச்சையை பின்பற்றி கொண்டு மனதில் தோன்றியது எல்லாம் உளரக்கூடிய ஒரு தூதர் அல்ல. இவரை பொறுத்தவரை இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, இவருக்கு சொல்லப்படக்கூடிய எல்லாமே வஹிதான், வஹியைத்தான் இவர் சொல்லுவார். மனோ இச்சை பிரகாரம் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் சொல்லக்கூடியவர் அல்ல இந்த தூதர் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதரை பொறுத்தவரை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் பேசுகிறார். அவருடைய மனதிற்கு தோன்றியவாறு ஏனோ தானோ என்று எதையும் பேசவில்லை. இந்த குர்ஆனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இது மனோ இச்சையின் அடிப்படையிலே மனித கருத்தால் இது வார்க்கப்பட்டதல்ல, இறைவனுடைய சொல்லால் நிறைந்ததுதான் இந்த திருமறை குர்ஆன், அல்லாஹ்வுடைய நீதமான வார்த்தைகளால் நிறைந்ததுதான் இந்த திருமறை குர்ஆன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இதை நாம் புரிய வேண்டும். திருமறை குர்ஆன் வார்த்தைகளிலேயே சிறந்த வார்த்தை தான் திருமறை குர்ஆன். அப்படிப்பட்ட திருமறை குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இது மனோ இச்சையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதல்ல என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இன்று உலகத்தில் நீங்கள் யாரை வேண்டுமானால் நீங்கள் எடுத்து பாருங்கள், எந்த விதமான சமூக சீர்திருத்தத்தை நான் நடைமுறைப்படுத்த போறேன், சமூக புரட்சியை ஏற்படுத்த போறேன், விழிப்புணர்வை உண்டாக்க போறேன் யாரெல்லாம் இறங்கினாங்களோ அவங்க மனோ இச்சையின் அடிப்படையில் பல கருத்துக்களை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு காலத்தில் அது ஹையா வரும், இன்னொரு காலத்தில் அப்படி லோவா போயிடும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக நமக்கு புரியும் விதமாக சொல்லி காண்பிக்கிறான். மனோ இச்சையின் அடிப்படையில் நீங்கள் முடிவெடுத்தால் தோற்று போய் விடுவீர்கள். எந்த அளவிற்கு என்று தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், வலவ் இத்தபால் ஹக்கு அஹ்வாஅஹும், இந்த சத்திய மார்க்கம் அந்த மனிதருடைய மனோ இச்சைகளை பின்பற்றி அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சட்டங்களை வளைச்சு சொல்லிச்சுன்னு சொன்னா என்ன நிலைமையாயிரும்? லஃபஸதத்தி ஸமாவாத்து வல் அர்து வமன் ஃபீஹின்ன என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கலாம். பிரம்மாண்டமான வானங்கள், பூமி, அதில் உள்ள எல்லாமே சீரழிந்து விடும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான்.
மனிதனுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி கருத்துக்கள் உதித்து அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் இந்த மார்க்கம் இருக்க வேண்டும் என்று விரும்பினாலோ அல்லது இருந்து விட்டாலோ என்ன நிலைமை ஏற்படும் என்று அதனுடைய வீரியத்தை, அபாயகரத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அங்கேதான் நம்ம புரியணும். நினைத்தவர் நினைத்த மாத்திரத்தில் சொல்லக்கூடிய சட்டம் இஸ்லாமிய சட்டமாக ஆகாது, ஆக முடியாது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெள்ள தெளிவாக சொல்லி காண்பிக்கிறான். கண்ணிமிக்க சகோதரர்களே, எனவே நாம் நம்முடைய மனதை இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி கொண்டு வர வேண்டும். மனோ இச்சைக்கு அப்பாற்பட்டு சிந்திக்க வேண்டும். மனோ இச்சை அதை பின்பற்றலாமே, இதை செய்யலாமே, இப்படி நடக்கலாமே, அப்படி நடக்கலாமே என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். யா அல்லாஹ், மனோ இச்சைக்குரிய சிந்தனையில் விட்டு என்னை காப்பாற்றி யா அல்லாஹ் இன்று அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடி பக்குவமான ஒரு அழகான சூழ்நிலைக்கு நாம் நம்மை கொண்டு வர வேண்டும். கண்ணிமிக்க சகோதரர்களே, அதைத்தான் நடைமுறையில் சொல்லுவாங்க. நடைமுறையில் அழகான உதாரணத்தின் மூலமாக சில விஞ்ஞானிகள், சில வல்லுநர்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒரு சிலருடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குதுன்னா ஒரு நயகரா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னா மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய நிலைமை இப்படிதான் இருக்கும். அதாவது ஒரு படகில் போய்கொண்டிருக்கிறார் ஒருவர். படகில் போய்கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு எங்க பார்த்தாலும் அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் எங்க பார்த்தாலும் பச்சை பசேல் என்று பசுமையா இருக்குது. இயற்கை காற்று அப்படியே வீசிக்கொண்டிருக்குது. ரொம்ப சந்தோஷமா போறாரு. இப்படி துடுப்பை வச்சு பயன்படுத்தி போயிட்டே இருக்கிறவரு ஒரு கட்டத்தில் என்ன நினைக்கிறாரு, அதுதான் ஆத்து தண்ணி நம்மளை இழுத்துட்டு போகுது, நாம ஏன் இந்த துடுப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த துடுப்பை வெறுமனே விட்டுட்டு அதோடைய தண்ணி போற போக்கிலேயே அந்த படகு போயிட்டே இருக்குது. இப்படி போயிட்டே இருக்கும்போது அவர் நினைக்கிறாரு, இயற்கை என்னை தாளாட்டுகிறது, எவ்வளோ அழகாக கானம் பாடுகிறது, இறக்காத பறவைகள் ரீங்காரம் இடுகின்றன. இப்படி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாரு. ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் வருது, அது கூட அவருக்கு புரியல. அதுவும் இயற்கை என்னை தாளாட்டுகிறது என்று நினைச்சுக்கிட்டே வர்றாரு. ஒரு கட்டம் வந்த உடனே மிகப்பெரிய உயரமான ஒரு அருவி, அந்த அருவி பக்கத்தில் வந்த உடனே துடுப்பை எடுக்கிறாரு. எப்படியா தப்பிக்கணும், உயிரை காப்பாற்றணும் நினைக்கிறாரு. கடைசி கட்ட நடவடிக்கை தோத்து போயிடுறாரு. படகிலிருந்து கவிழ்ந்து அப்படியே அந்த நீரில் அவர் மேலிருந்து கீழே விழுந்து தன்னை மாய்த்து கொள்கிறார் என்று சொல்லி இந்த சம்பவத்தை சொல்லுவாங்க. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், பல நேரங்களில் நாம் இந்த குர்ஆன் ஹதீஸுங்கிற அந்த பிடிமானத்திற்குள் வராம மதிமயக்கக்கூடிய, நம்மை இழுத்து செல்லக்கூடிய அந்த மாயமான ஒரு உலக வாழ்க்கையில் அப்படியே போயிட்டு இருப்போம். யாராவது ஏதாவது சொன்னாங்களோ அதிலே போயிட்டு இருப்போம். வியாபாரத்தில் முன்னேறி பெரிய சாதனை படைக்க வேண்டும், உண்மைதான், நியாயம்தான், அதில் யாரும் மறுக்கல. துன்யா தேவை அவசியம்தான். நம்முடைய பொருளாதார தேவை நாம் தான் தேடிக்கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் உழைக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனா சாப்பிடக்கூட நேரம் இல்லைங்கிற அளவுக்கு பிஸியா போகக்கூடாது. தன்னுடைய குழந்தைகளோட பேசுவதற்கு கூட நேரத்தை ஒதுக்க முடியலையே, இந்த நிலைமை போகக்கூடாது. மனைவிட்ட ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பேச முடியலையே, இந்த நிலையில போகக்கூடாது. என் நேரம் பார்த்தாலும் லேப்டாப் எடுத்து தட்டி இன்னைக்கு என்ன பிசினஸ், இன்னைக்கு என்ன லெவல் வரும், இன்னைக்கு என்ன, எப்படி நம்ம டர்ன் ஓவர் பண்ணி பெரிய ஆளாகலாம், இப்படின்னே போயிட்டு இருந்தா நிலைமை கடைசியில் இந்த நயகரா சிண்ட்ரோம்ல ஏற்பட்ட நிலைமை தான் ஏற்படும். கண்ணிமிக்க சகோதரர்களே, எனவே வாழ்க்கையில் அவ்வப்போது கிடைக்கக்கூடிய இன்பங்களை அவ்வப்போது பெற வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அதற்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை அதற்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. அவ்வாறு நாம் வாழ்க்கையை ரசித்து செல்ல வேண்டும். அதல்லாம எப்போது பார்த்தாலும் ஒரு பணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மிஷினாகவே வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அது போன்ற நேரத்தில் மனோ இச்சை நம்மை ஆதிக்கம் செலுத்தி எந்நேரம் பார்த்தாலும் நம்மளை ஒரு அடிமையாகவே கொண்டு போயிட்டு இருக்கும். நம்மள்ட்ட ஒரு புன்முறுவல் இருக்காது, ஒரு சிரிப்பு இருக்காது, ஒரு ரிலாக்ஸ் இருக்காது, ஒரு ஜாலியான டைப் இருக்காது. எந்த நேரம் பார்த்தாலும் பிஸின்னு இருந்துட்டு இருப்போம். இதே நிலையில கடைசியில் ஆபத்தான விளைவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடும். கண்ணிமிக்க சகோதரர்களே, அதை நாம் விளங்க வேண்டும், அதை நாம் புரிய வேண்டும். எந்த நேரத்திலும் எந்த கட்டத்திலும் மனோ இச்சையின் பின்னால் நம்முடைய மனதை செல்ல விட்டு விடக் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். கண்ணிமிக்க சகோதரர்களே, அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அஃபரைத மனித்தஹத இலாஹு ஹவாஹு வ அலல்லாஹு அல்லாஹு அலா இல்மின்
وختم على سمعه وقلبه وجعل على بصره غشاوة فمن يهديه من بعد الله أفلا تذكرون என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். என்னுடைய ரப் ஒருவன் இருக்கிறான், அவன் இயக்கி கொண்டிருக்கிறான், அவனுடைய இயக்கத்தில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவன் நாடாமல் எதுவும் நடக்காது. அவனுடைய முன்னேற்றி ரோமப்பிடியில் தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இருக்கக்கூடிய மனைவி, எனக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள், எனக்கு இருக்கக்கூடிய குடும்பம், எனக்கு இருக்கிற செல்வம், இதெல்லாமே என்னுடையதல்ல, எல்லாமே என்னுடைய ரப்பு தந்தது. ஹாதா மின் ஃபضل ரப்பி, இதுவெல்லாம் என்னுடைய இறைவன் எனக்கு தந்தது என்று புரிய வேண்டும். அது அல்லாம எல்லாம் என்னால தான் வந்தது, என்னுடைய டேலண்டால வந்தது, என்னுடைய ரொம்ப ஹார்ட் ஒர்க்கினால வந்தது என்று சொல்லி தன்னை மட்டுமே மிகைப்படுத்தி போகும்போது அவன் தன்னுடைய மன இச்சையை கடவுளாக ஏற்படுத்திக் கொள்கிறான். அதான் அல்லாஹ் சொல்றான், அஃபர் ஆயத்த நபியை நீங்க பாத்தீங்களா, நபியை நீங்க கவனிச்சீங்களா, மனித்தகத இலாஹு ஹவாஹு, தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஏற்படுத்தி கொண்டானே நபியே, அவனை கொஞ்சம் நீங்க கவனிச்சீங்களா நபியே. அல்லாஹ் அவனை அறிவோடே வழிகாட்டில் விட்டுட்டான். அவனுக்கு அறிவு இருக்குது, புத்திசாலித்தனம் இருக்குது, ஆனாலும் அல்லாஹ் விட்டுட்டான். போ, ஓ மனோயிச்சையை மதிமயக்கக்கூடிய மனோயிச்சைக்கு பின்னால் போ என்று அல்லாஹ் விட்டுட்டான். இன்னும் யார் எது சொன்னாலும் அவன் காதும் கேட்க முடியாது, சிந்திக்கவும் முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் முத்திரையும் வைத்து விட்டான். அவருடைய பார்வைக்கு முன்னால் ஒரு திரை ஏற்படுத்திட்டான். அந்த திரைக்கு முன்னால் போய் யார் நின்று பார்த்து எதை சொன்னாலும் புரியாது. காரணம், மதிமயக்கக்கூடிய மனோ இச்சைக்குள் இவன் அடிமையாகி அதற்குள் சிக்குண்ட மிகப்பெரிய ஒரு மனிதனாக மாறிவிட்டான். எனவே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், இதன் பிறகு அல்லாஹ்விற்கு பிறகு இவனுக்கு யார்தான் நேர்வழி காட்ட முடியும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அஃபலா ததக்கரூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எண்ணிமிக்க சகோதரர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அலங்காரமாக எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் வைத்திருப்பான். எல்லாமே இந்த உலகத்திற்கு அலங்காரமாக வைத்திருக்கிறான். ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா வல் பனீன் என்று அல்லாஹ் ஒரு பட்டியலை சொல்லி காமிக்கிறான். மனுஷனுடைய மனசை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை பார்த்தா கப்புன்னு அதை தான் பிடிக்கும், அதான் வேணும்னு சொல்லும். அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டுள்ளது. எது? மனோயிச்சைக்குரிய காரியங்களை விரும்புறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தன்னுடைய தாயா இருந்தாலும், மகளா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும் பெண்கள் சமுதாயத்தை விரும்புகின்ற அளவிற்கு அந்த மனசு அப்படியே இழுத்துட்டு போகும். தாய் மீது ஒரு அளவிடந்த பாசம், மனைவியின் மீது அன்பு, பெண் குழந்தையின் மீது அன்பு, தங்கை தாய் அக்கா தங்கை மேல அன்பு, இப்படி ஏகப்பட்ட அன்பினால் தன்னையே மாய்த்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. 30 வயசு 35 வயசு ஆயும் கல்யாணம் பண்ணாம எத்தனையோ சகோதரர் இருக்கிறாங்க. என்னப்பா என்ன விஷயம் என்று கேட்டா, என் தங்கச்சியுடைய உணர்வை நான் மதிக்கிறேன், என்னுடைய தங்கை இஸ்லாம் அதை சொல்லவில்லை, ஆனால் அவன் அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, என் தங்கச்சியுடைய உணர்வை நான் மதிக்கிறேன், அவங்க அந்த என்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் முடிக்காம எப்படி நான் முடிக்கிறது என்று சொல்லி அவர் முதிய வயது 36 37 கல்யாணம் பண்ணி வாழ்க்கையினுடைய ஒரு துக்ககரமான சூழ்நிலையில் பிறகு உணர்ந்து ஏண்டா நான் இப்படி பண்ணேங்கிற அளவுக்கு கவலைப்படக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இயல்பு இது. தன்னுடைய மகளுக்காக, தன்னுடைய தாய்க்காக, தன்னுடைய சகோதரிகளுக்காக ஒரு ஈர்ப்பு அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. தங்கம் வைடூரியத்தினால வெள்ளியினால இருக்கக்கூடிய அந்த அணிகலன்கள் அதுவும் இவனுக்கு பார்த்தாலே இழுக்குது, மனசு இழுக்குது. ஏதாவது வாங்கிட்டு போலாமே, ஒரு 4 பவுன் வாங்கிட்டு போலாமே, ஒரிஜினலா இருக்குமே இங்க வாங்கினா என்றெல்லாம் மனசு அப்படியே போட்டு இழுக்கும். இது இயல்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். இப்படி எல்லாம் இயல்பில் இருந்தாலும் இன்னா ஜஅல்னா மாஅல் அர்லி ஸீனத்தல் லஹா லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா, இந்த பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த பூமிக்கு அலங்காரமா ஆக்கி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த மாதிரி அலங்காரமா ஏற்படுத்தி வைத்து இதுல மனுஷன் எப்படி செயல்படுறான்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிச்சுட்டு இருக்கிறான்.
அதைத்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது ஹாதா மின் ஃபض்லி ரப்பி, இது என்னுடைய இறைவன் எனக்கு கொடுத்த அருட்கொடை, என்னால வந்தது கிடையாது. ஒரு எறும்பு பேசுற பாஷை எனக்கு புரியுது, ஜின்களை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான், எல்லாம் என்னால் வந்தது என்று மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டவர் பேசல. ஹாதா மின் ஃபض்லி ரப்பி லி யப்லுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர், நான் நன்றி செலுத்தக்கூடியவனா துரோகம் செய்யக்கூடியவனா என்று என்னுடைய ரப்பு என்னை சோதித்து பார்ப்பதற்குத்தான் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறான் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வை புகழ்ந்து பேசுறாங்க. நாம் சிந்தித்துணர வேண்டும் கண்ணிமிக்க சகோதரர்களே. எனவே பூமியில் எத்தனையோ பொருட்கள் இருக்கலாம், எத்தனையோ மனிதர் இருக்கலாம், எத்தனையோ கருத்துக்கள் இருக்கலாம், இதுவெல்லாம் இருந்தாலும் என்னுடைய ரப்பு சோதனைக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த நேரத்தில் மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு என்னை நானே அதற்கு ஒரு பலிகேடாக ஆக்கிக் கொள்ள மாட்டேன். நான் ஒரு பக்குவமான ஆளா இருப்பேன், ரொம்ப ரொம்ப டீப்பா யோசித்து சிந்திச்சு தான் செயல்படுவேன் என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும் கண்ணிமிக்க சகோதரர்களே. சாதாரண தாமஸ் ஆல்வா எடிசன் நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்டத்தட்ட அவருடைய அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துட்டு காலகட்டம் அதிகமான காலகட்டம். அந்த நபர் கூட ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்ல இருந்திருக்காரு பாருங்க. கிட்டத்தட்ட 3000 தடவை அவரு டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. டெஸ்ட் பண்ணி தான் அந்த மீன் விளக்கை எரிய வைக்கிறாரு. அவ பத்திரிகை நிருபர் போய் கேட்கிறாரு, என்னப்பா நீ என்னதான் நீ 3000 தடவை நீ இது பண்ணியிருந்தாலும் தோத்து போயிட்டல 3000 தடவை அப்படின்னு இவர் சொன்னா, இவர் திருப்பி சொல்றாரு, 3000 வழிகள்ல என்னால் என்ன செய்ய முடியல, அதை எரிய வைக்க முடியல, வழிகள் அதற்குரிய ரூட்டு, ஆனா கடைசி தடவை தான் எரிய வைக்க முடிஞ்சது என்று சொல்லி அந்த நேரத்தில் அவர் சொல்றார். அந்த அளவுக்கு ஆராய்ச்சி செய்யக்கூடியவர், அவருக்கு காது கேட்காது, இந்த ஒரு தன்மை கூட அவருக்கு இருக்குது. அந்த அளவுக்கு டீப்பான ஒரு நாலேஜில் இருக்கிற எத்தனையோ ஆய்வாளர்கள் தன்னுடைய முயற்சியில இறங்கினதுக்கு காரணம் அதுக்கு பின்னாடி எந்த பின்னணியும் கிடையாது. இறையியல் சக்தி எனக்கு இருக்குதுங்கிறத அவங்களால புரிய முடியல. அவங்க ஏதோ நான் செஞ்ச என்னுடைய திறமையால் வந்தது என்று சொல்லி அத்தோடு முடிந்து போய்விட்டது கண்ணிமிக்க சகோதரர்களே. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. நீ எவ்வளவுதான் ஒரு மனிதன் வளர்ந்தாலும் நீ அல்லாஹ்வினுடைய அடிமைதான். உன்னுடைய சிந்தனையை மனோ இச்சைக்கு பின்னால் நீ சென்று கொண்டு போய் உன்னை மாய்த்து கொள்ளக்கூடாது, கட்டுப்பாட்டின் கீழ் வர வேண்டும். நீயாக சொர்க்கத்திற்குரிய நேர்வழியை தேர்வு செய்ய முடியாது. நீயாக அமர்ந்து தியானம் செஞ்சு அப்படியே நரகத்திலிருந்து விடுதலையை தேடிக்கொள்ள உன்னால் முடியாது மனிதா. அல்லாஹ்வாகிய நான் தான் உனக்கு சொல்லி தர வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எனவே கண்ணிமிக்க சகோதரர்களே, மனோ இச்சைக்கு எந்த நேரத்திலும் அடிமைப்பட்டு விடக்கூடாது. எவ்வளவு பெரிய சாதனைக்குரிய நபராக இருந்தாலும் கட்டுப்படுத்த வேண்டும், மட்டுப்படுத்த வேண்டும். நான் என்னுடைய ரப்பிற்கு அடிமை என்ற சூழ்நிலைக்கு நம்மை ஆளாக்கி கொள்ள வேண்டும். கண்ணிமிக்க சகோதரர்களே, நம்முடைய சூழ்நிலையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு காலகட்டத்தில் நாம் ஒன்றும் தெரியாத நிலைமையில் இருப்போம். படிப்படியாக வளருவோம். வளர்ந்ததற்கு பிறகு நாம சில விஷயங்களை கிரியேட் பண்ணிக்குவோம். மார்க்க ரீதியாக உரசி பார்த்தோம் சொன்னா அது தப்பா இருக்கும். தப்பா இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் மார்க்கத்திற்கு சரணடையக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தான் வர வேண்டுமே தவிர அதெல்லாம் கிடையாதுங்க. நான் சொல்றதான் கரெக்ட், நான் சொல்றதான் பர்ஃபெக்ட், நான் இவ்வளவு காலம் நான் யோசிச்சு வச்சதா கரெக்ட் என்று பேசக்கூடாது. இல்லைங்க, நீங்க சொன்னதுக்கு மாத்தமா இதோ இந்த குர்ஆன் வசனம் இருக்கிறது, மனோ இச்சையை ஃபாலோ பண்ணாதீங்க, மனோ இச்சையை தெய்வமா எடுக்காதீங்க, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து வாருங்கள் என்று சொல்லப்பட்டா வந்துவிட வேண்டும். கண்ணிமிக்க சகோதரர்களே, இதுதான் நம்முடைய உயர்ந்த பண்பாக இருக்க வேண்டும். அப்படித்தான் நம்முடைய தாய்மார்கள் இருந்தார்கள். யார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டம், அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலை, அவருடைய உணவு, அவர்கள் தங்கக்கூடிய வீடு, அவர்கள் உறங்கக்கூடிய பாய், இது எல்லாம் நாம் ஹதீஸ்களிலே பார்க்காதவர்கள் அல்ல, புரிந்தவர்கள் தான் நாம் எல்லாம். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள்? உம்மஹாத்துல் மூமினீன், மூமின்களுடைய தாய்மார்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள்? அவர்கள் கேட்டதெல்லாம் என்ன கண்ணியமிக்க சகோதரர்களே? அவர்கள் கேட்டதெல்லாம் தன்னுடைய கணவனிடத்தில் சென்று எங்களுக்கு கொஞ்சம் செலவுக்கு காசு அதிகமாக வேணும் என்று தான் கேட்டாங்க. ஆடம்பர வாழ்க்கையை கேட்கவில்லை. மிகப்பெரிய ஒரு மாட மாளிகையில் வாழ வேண்டும் கேட்கல, மிக அறுசுவையான உணவை உண்ணணும்னு கேட்கல, ரொம்ப உயர்ந்த தரமான ஆடை வாங்கி தரணும்னு கேட்கல. அவங்க ஒரு கட்டத்தில் மீறி அவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும், கூடுதலாக வேணும்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி இறக்குறான். அங்கதான் அவங்க இஸ்லாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கலாமிற்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று பார்க்க வேண்டும். ஒரு கட்டத்தில் மனுஷங்கிற அடிப்படையில் மனசன் வார்த்தை வந்தாச்சு. ஆனா அல்லாஹ் வசனத்தை இறக்கணும்னு சரணடைஞ்சாங்க. வேண்டான விட்டுட்டு போயிருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அன்னைக்கு வேண்டான்னு சொன்னா விட்டுட்டு போயிருக்கலாம். அல்லாஹ் அழகான வாய்ப்பையும் கொடுத்தான்.
இவ்வளோ சிரமப்பட்டு இந்த மனுஷனோட ஏன் வாழ்ந்துட்டு இருக்கணும், ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், ஏன் இன்னல் துன்பங்களை தாங்கணும், ஒரு நாள் அடுப்புல இருக்குது ஒரு நாள் இல்லை, இதான் நிலைமை, பல நாள் பட்டினியோட வாழ்றோம், இந்த மாதிரி ஒரு நியாயமான கோரிக்கை தான் கேட்கிறோம். ஆனா அல்லாஹ் அதுக்கு இறக்கின வசனம் இருக்குது, கடுமையான வசனம் கண்ணிமிக்க சோழலை. அல்லாஹ் அதுக்கு இறக்கின வசனம் இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த வசனத்தை பார்க்கும் போதெல்லாம் நான் மனோ இச்சைக்கு அடிமைப்பட மாட்டேன், என்னுடைய தாய் எனக்கு சொல்லி தந்த வழிமுறை நீ மார்க்கத்திற்கு சரணடைந்து விடு, அல்லாஹ்விற்கு சரணடைந்து விடு என்ற சூழ்நிலை தான் கண்ணிமிக்க சோழலை. வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி எல்லா மனைமாரில் உட்கார்ந்துருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. என்ன அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில் ஒரு கவலை தோய்ந்த ஒரு நிலைமை இருக்குது. ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு சூழ்நிலையை விடக்கூடாது, அவங்க விரும்ப மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சிரிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, நடந்த உண்மையை சொல்கிறாரு. ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி என் மனைவி என்கிட்ட செலவுக்கு அதிகமாக காசு கேட்டா, ஒரு போடு போட்டேன், பேசாமல் அடங்கிட்டா அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு இங்கேயும் அதுதான் வாழுது அப்படிங்கிறாங்க, இங்கேயும் அதான் நடக்குதுன்னு உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வேகமாக ஆயிஷா ரலியல்லாஹு போய் அடிக்க போகிறாங்க. உமர் ரலியல்லாஹு வேகமாக தன்னுடைய மகளான ஹஃப்ஸா ரலியல்லாஹு அடிக்க போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு தடுத்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வஹி வந்து இறங்குது. குல் யா அய்யுஹன் நபியு, நபியே குல் லி அஸ்வாஜிக, உங்கள் மனைவிமார்கள்ட்ட சொல்லுங்க. கடுமையான வார்த்தை கண்ணிமிக்க சோழர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஒரு பயங்கரமான எஃபெக்டை போட்டு பயன்படுத்துறான். ஒரு நபியுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய பாடத்தின் மூலமா சமுதாயத்துக்கே சொல்லித்தர்றான். இத்தனைக்கு அவங்க அதிகமாக ஆடம்பரத்தை விரும்பல, ரொம்ப பணிவானவர்கள், கண்ணியமானவர்கள், பண்பானவர்கள் நம்முடைய தாய்மார்கள். அவங்கள பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி வஹி இறக்குறான். குல்லி அஸ்வாஜிக்க, உன் மனைவிமார்களுக்கு சொல்லுங்க, இன் குந்துன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனத்தஹா ஃபதாலைன் உமத்தியுகுன்ன வ ஸர்ரிஹ்குன்ன ஸராஹன் ஜமீலா வ இன் குந்துன்ன துரிதுனல்லாஹ வ ரசூலஹு வ தாரல் ஆகிரா ஃபைன்னல்லாஹ அஅத்த லில் முஹ்ஸினாத்தி மின்குன்ன அஜ்ரன் அலீமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி இறக்கினான். நபியே, உங்க மனைவிமார்களை கூப்பிட்டு சொல்லுங்க, நீங்கள் உலகத்தையும் அதனுடைய அலங்காரத்தையும் விரும்பினீர்கள் என்றால், உலகத்தையும் அதனுடைய பகட்டான அலங்காரத்தையும் நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் வாருங்க, வாங்க, வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து உங்களை அப்படியே விட்டுறேன். அதே நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மறுமை வீட்டையும் நீங்கள் விரும்பினால் கண்டிப்பா அல்லாஹ் அந்த நல்லவர்களுக்கு மகத்தான கூலியை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் வஹி இறக்குறான். வஹி இறக்கனுக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, ஆயிஷாவை எதுக்கும் உங்க வாப்பா அம்மாட்ட கலந்துக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, வாப்பா அம்மாட்ட எதுக்கும் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு ஒரு முடிவெடு. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எப்படி பக்குவப்பட்டிருக்காங்க பாருங்க, வசன இடங்க. உடனே அவங்க சொல்றாங்க, இன்னும் என்ன பார்த்து இப்படி சொல்றீங்க, நான் ஆடம்பரத்தே விரும்பினேன், நகை கொட்டு நகை பயங்கரமான அளவுக்கு கழுத்துலையும் காதலையும் தொங்கணும் விரும்பினா என்ன பார்த்து இப்படி அல்லாஹ் வஹி இறக்குறான். கோவப்படல, ஆத்திரப்படல. அவங்க உடனே சரணடைஞ்சு மனோ இச்சையின் பின்னால் செல்லாம உடனே கட்டுப்படுறாங்க. என்ன மாதிரி சொல்றாங்க, நான் ஏன் எங்க வாப்பா அம்மாட்ட போய் ஆலோசனை கேட்கணும், எனக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி உரிமையோட அங்க எல்லா மனைவிமார்களும், அல்லாஹ்வுடைய தூதருடைய எல்லா மனைவிமார்களும் சரணடைகிறாங்க. இவரோட கஞ்சியோ கூழோ சாப்பிட்டுட்டு வாழ்வோம், சொர்க்கம் வேணும், அல்லாஹ்வுடைய ரசூல் வேணும் என்று அந்த நேரத்தில் தியாகம் பண்ணாங்களே, அதைத்தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணிமிக்க சோழர்களே, எப்படிப்பட்ட பக்குவமான சூழ்நிலை பார்த்தீர்களா? இப்படி நம்மிடத்தில் ஒரு வசனம் வந்து ஒரு செய்தியை சொல்கிறது, இப்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லும்போது உடனடியாக சரணடைந்து விட வேண்டும். அதுதான் நம்முடைய யதார்த்தமான நிலைப்பாடு. வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதா, லட்சக்கணக்கான ரூபாக்களை கொடுக்க வேண்டுமா, எடுக்க வேண்டுமா, அதை எழுதி பதிக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொன்னால் சரணடையணும். அதை விட என்னுடைய ஃப்ரெண்டு மேல என்னுடைய உயிரை விட நம்பிக்கை வைத்திருக்கிறேன், இஸ்லாம் சொல்லல, இஸ்லாம் அதை சொல்லல. அது மனோ இச்சை. கடைசியில் திடீர்னு திவாலான பின்னாடி ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்டுட்டு இருந்தா என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க. ஒரு சில பேர் என்ன செய்யறாங்க, ஒரு நண்பன்கிட்ட போய் ஒருத்தர் முதல்ல 1 லட்சம் கேட்கிறார், 2 லட்சம் கேட்கிறார், 3 லட்சம் கேட்கிறார், கொடுத்துட்டே இருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சுப்பா, என்ன பண்றதே தெரியல என்று இருக்கும் போது ஏகப்பட்ட தடவை சிட்டிங் உட்காந்து தீர்வு கிடைக்க மனசு நொந்து போறாரு. கடைசியா நான் மாசம் 1000 ரூபாய் தருவேன். எவ்வளோ முடியறது, எவ்வளோ காலம் ஆகிறது, 3 லட்சம் ரூபாய மாசம் 1000 ரூபாய் தருவேன், 2000 ரூபாய் தருவேனா? எனவே மனோ இச்சையின் பின்னால் நம்முடைய மனதை செல்ல விட்டு விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய வசனம் ஒன்று சொல்லும் போது, அல்லாஹ்வுடைய தூதரை ஒன்று சொல்லும் போது அதற்கு நாம் சரணடைவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய உயர்ந்த பண்பு. கண்ணிமிக்க சோழர்களே,
அதான் அல்லாஹ் சொல்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. மனசுல ஏகப்பட்ட கெட்டதெல்லாம் வரும். அந்த மாதிரி வரும்போது அந்த மனசை சுத்தப்படுத்தி விடுறாங்களே, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. வகத் காப மன் தஸ்ஸாஹா. அல்லாஹ் உணர்த்தியும் புரிய வைத்தும் கூட அதெல்லாம் முடியாது, நான் அப்படிதான் போவேன், என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, எனக்கெல்லாம் இதெல்லாம் யாரும் சொல்றதுக்கு யாருக்கு தகுதி இல்லை என்றெல்லாம் பேசினோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவன் நஷ்டமடைந்தான், வீழ்ச்சி அடைந்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். கண்ணிமிக்க சோழர்களே, எனவே நாம் இதை புரிய வேண்டும். நாம் இந்த உண்மையை உணர்ந்து புரிந்து விளங்கி செயல்பட எல்லா வகையிலும் நாம் முயற்சிக்க வேண்டும். கண்ணிமிக்க சோழர்களே, எந்த கட்டத்திலும் நம்முடைய மனோ இச்சையின் பின்னால் நம்முடைய மனதை செல்ல விட்டு விடவே கூடாது. கண்ணிமிக்க சோழர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையில் உருவான உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க கூட ஒரு கட்டத்தில் தன் ஆட்சி காலகட்டம் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கும் போது அவரும் மனுஷர் தானே, அவரும் மனிதர் தானே. ஒரு கட்டத்தில் என்ன பண்றாரு, அவரு ஒரு நபி தோழர்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுங்காலத்தில் என்கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி மஸ்ஜிது நபவியை விரிவாக்கி கட்டணும்னு என்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருந்தாங்க. அதனால உங்க இடம் மஸ்ஜிது நபவி பக்கத்தில் இருக்குது, இடத்த கொடுக்குறீங்களா என்று கேட்குறாங்க. அவர் சொல்றாரு அதெல்லாம் முடியாதுங்கிறாரு. உடனே உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்படின்னா என்னுடைய பலத்தை பயன்படுத்தி எடுப்பேன் அப்படிங்கிறார். என்ன சொல்றாருங்க, என்னுடைய பலத்தை, என்னுடைய பவரை யூஸ் பண்ணுவேன், என்னுடைய பவரை யூஸ் பண்ணி ஒன்றிருந்து வாங்குவேன் என்று சொல்லி விடுகிறார். உடனே உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட அந்த நபி தோழர் இருந்துட்டு, அப்படியா நம்ம 2 பேரும் கோர்ட்டுக்கு போலாங்கிறாரு. ஒரு ஆட்சியாளர்கிட்ட போய் பேசுறாரு, 2 பேர் வாங்க கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டுக்கு போய் 2 பேர் நிற்கிறாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்க அங்கே ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிலைமையில் 2 பேரும் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அவங்க என்கிட்ட சொன்னாங்க மஸ்ஜித் நபவி விரிவுபடுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் மக்கள் பெருக பெருக ஒரு பள்ளி விரிவுபடுத்துறது சாதாரண விஷயம், நன்மைக்குரிய காரியம், தப்பே கிடையாது. அவருடைய வீட்டுக்காக வேண்டி கேட்கல, மஸ்ஜித் நபவியை அல்லாஹ்வை வணங்குவதற்காக மக்கள் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி விரிவுபடுத்தி கட்டுவதற்கு தான் கேட்கிறாரு, வேற எதுக்கும் கேட்கல. ஆனால் அவர் தர மறுத்த உடனே நான் என்னுடைய பலத்தை பயன்படுத்துவேன் இவர் சொன்னாரே, அதை இவர் சொல்றாரு. அவரும் தன்னுடைய நிலைப்பாட்ட அந்த நபித்தோழர் இந்த மாதிரி ஹலீஃபா என்கிட்ட சொன்னாரு என்று அந்த நீதிமன்றத்தில் பேசுறாங்க. பேசின உடனே ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்க முன்னால் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு நபியுடைய சம்பவத்தை சொல்லி, அந்த நபி இப்படிதான் சொன்னாரு. என்ன சொன்னாரு, நான் என்னுடைய பலத்தை பயன்படுத்தி அந்த இடத்தை எடுத்து இறை இல்லத்தை கட்டுவேன் என்று சொல்லி சொன்னாரு. அப்ப அல்லாஹ் வஹி அறிவிச்சா. என்ன வஹி அறிவிச்சா, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களை பொறுத்தவரை அநியாயத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டது. யாரை அநியாயம் பண்ணி யாருடைய மனசை நோவினம் பண்ணி அப்படி ஒரு இடத்தை வாங்கி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை உள்ளடக்கி வஹி இறங்கிய அந்த சம்பவத்தை ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்றாங்க. ஒரு ஹலீஃபாக்கு பாடம் நடத்துறார், ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு கொடுக்கிறாரு. அந்த தீர்ப்பை அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு ஏத்தாங்களா இல்லையாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். கண்ணிமிக்க சகோதரர்களே, இங்கேதான் மார்க்கமா மனோ இச்சையா? அல்லாஹ்வுடைய இறை செய்தி ஒன்று இருக்க, எனக்கு ஒரு பிரியப்பட்ட ஒரு செய்தி இருக்க, 2ல எதை தேர்வு செய்யறது? ஆசைதான், பிரியம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல ஒரு வாட்டம் இருக்கிறதே தாங்க முடியாது, ரசூலுல்லாஹ்வுடைய மேனியில தழும்பு விழுகிறதே தாங்க முடியாது. உமர் ரலியல்லாஹு அவங்க இதை தாங்குவாங்களா? கோவப்படலைங்க, ஆத்திரப்படல, டென்ஷன் ஆகல. ஒரு ஹலீஃபாவை சபையில நிக்க வச்சு கேவலப்படுத்திட்டே என்று எந்த விதமான ஒரு மனோச்சிக்குரிய சூழ்நிலைக்கு போகவே இல்லை. அவரு எவ்வளவு ரிலாக்ஸா எடுத்துக்கிட்டார். அதை ரிலாக்ஸா எடுத்துக்கிட்டு இறங்கி வந்து நபி தோழர்கிட்ட போய் சொல்றாரு, மன்னிச்சுக்கங்க அப்படிங்கிறாரு. உங்கள்கிட்ட நான் பலத்தை பிரயோகம் பண்ணி என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த இடத்த பறிப்பேன்னு சொன்னேன்னு, மன்னிச்சுக்கங்க நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வரேன். அவர் உமர் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாரு, ஹலீஃபா அவர்களே, நீங்க கேட்டா நான் கொடுக்கணும், நானே கொடுக்கணும் தான் இருந்தேன். நீங்க நீதத்துக்கு கட்டுப்படுறீங்களா இல்லையா, இந்த மார்க்கத்துக்கு சரணடைகிறீங்களா இல்லையான்னு சொல்லித்தான்
உங்களை நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு வந்தேன், அந்த இடத்த நானே இலவசமாக கொடுக்கிறேன் கலீஃபா அவர்களே, வச்சுக்கங்க என்று விரும்பி கொடுத்தார் என்ற வரலாற்று செய்தியை நம்ம பார்க்கிறோம். கண்ணிமிக்க சகோதரர்களே, இந்த சம்பவங்கள் எல்லாம் எதை நமக்கு காட்டுதுன்னு சொன்னா, எந்த கட்டத்திலையும் ஒரு பெரிய கலீஃபா சொர்க்கத்திற்குரியவர் உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்றெல்லாம் எவ்வளோ செய்திகள் இருக்க, அவர் எப்படி கண்ட்ரோல் ஆகிறார் பாருங்க, எப்படி மனசை பக்குவப்படுத்தி வச்சிருந்தாரு. மனோ இச்சின் பின்னால் தன்னுடைய மனசை செல்ல விடாம அல்லாஹ்வுக்கு நான் சரணடைவேன், என்னைக்குமே ரப்புக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ்வேன் என்ற ஒரு இலகுவான பக்குவத்தோடு வாழ்ந்திருந்தார். அதனால தான் அந்த சத்திய நெறியை காப்பாற்றுவதிலே மிக மும்முனைப்போடு செயல்படுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு வாய்ப்பு கொடுத்தான். இப்படி ஏராளமான சம்பவங்களை நம்முடைய வரலாற்றில் நாம் பார்க்க முடியும். கண்ணிமிக்க சகோதரர்களே, இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை, கட்டாய படிப்பினை என்னவென்று சொன்னால், எந்த கட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் மனோ இச்சைக்கு அடிபணிந்து விடக்கூடாது என்பதை தெளிவான முறையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மறுமை நாளிலே அல்லாஹ்விற்கு முன்னால் போய் நிற்கும் போது மக்கள் எல்லாம் புலம்புவார்கள். அவர்கள் புலம்பும் போது, யா அல்லாஹ், எங்களுடைய மனோ இச்சைக்குரிய விருப்பங்கள் எங்களை மிகைத்து விட்டது, கலபத் அலைனா ஷிக்வத்துனா சொல்லுவாங்க. மறுமையில் அல்லாஹ்ட்ட போய் நிற்க என்ன சொல்லுவாங்க, யா அல்லாஹ், என்னுடைய மனோ இச்சைக்குரிய விருப்பங்கள் என்னை மிகைத்து விட்டது யா அல்லாஹ் என்று அந்த நேரத்தில் புலம்புவாங்க அல்லாஹ்ட்ட போய். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விதமான ஒரு பரிசீலனையும் பண்ண மாட்டான், நமக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பையும் தரமாட்டான். எனவே நாம் பயந்து கொள்ள வேண்டும். இந்த மனோ இச்சையை பொறுத்தவரை சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொரு மனிதனையும் போட்டு ஆட்டி வைக்கும், கண்ட்ரோலே இல்லாமல் எங்கெங்கயோ கொண்டு போயிடும். இன்னைக்கு எத்தனையோ வீடுகளில் செலிப்ரேஷன் பேரில் எத்தனையோ மார்க்கத்துக்கு புறமான காரியங்கள் நடைமுறைப்படுத்தப்படுது. உதாரணத்திற்கு கண்ணிமிக்க சகோதரர்களே, ஒரு சாதாரண ஒரு சாக்லேட், இந்த சாக்லேட்டு எல்லா நேரத்திலையும் கொடுக்கலாம். ஆனால் பர்த்டே அன்னைக்கு பிள்ளைய நல்லா அலங்காரம் பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது, சின்ன பிள்ளை தானே, ஒரு பர்த்டே கொண்டாடலாம், ஒரு கேக் வாங்கி வெட்டலாம், இதெல்லாம் மனோ இச்சைக்குரிய காரியங்கள். கண்ணிமிக்க சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும் என்று சொன்னார்கள். யார் பிற சமுதாய கலாச்சாரத்தை எடுத்து பின்பற்றுகிறார்களோ அவர்களை சார்ந்தவர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஒரு காது ஊத்து விழான்னு ஒரு ஏற்பாடு, அதே மாதிரி பொண்ணு பெரியாள் ஆயாச்சான்னு சொன்னா அதுக்கு ஒரு விழா, அதே மாதிரி பர்த்டே கொண்டாட்டம், திருமண நாள் கொண்டாட்டம், இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் மனோ இச்சையின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதுவெல்லாம் கூடவே கூடாது. கண்ணிமிக்க சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள், நீ அறிந்து கொள்ளுங்கள், மார்க்கத்திலே நீங்கள் எல்லை மீறாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் எல்லாம் அழிந்தது எதுவென்று, என்ன காரணத்திற்காக என்று சொன்னால், மார்க்கத்தின் பெயரால் அவர்கள் மனோ இச்சைக்குரிய காரியங்களை எல்லை மீறி செய்தார்கள். வரம்பு மீறி போறது, எக்ஸ்ட்ரீமா போறது, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது, அது சின்ன மேட்டர் தானே, இதுலயே இவ்வளோ எமோஷன் ஆகணும், இதுலயே இவ்வளோ கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்தி தான் ஆக வேண்டும். கண்ணிமிக்க சகோதரர்களே, கவனம் செலுத்தி தான் ஆக வேண்டும். அது ஒரு நம்பிக்கை, அந்த குழந்தையுடைய மனசிலே நம்பிக்கை விதைக்கப்படுகிறது. பிறந்த நாளிலே என்னை வாழ்த்தினால் காலமெல்லாம் நான் நல்லா இருப்பேன்னு சொல்லி அந்த பிள்ளையுடைய மனசுல உண்டாகுது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹும்ம பிக்க அஸ்பஹ்னா வபிக்க அம்சைனா வபிக்க நஹியா வபிக்க நமூத்து வைலைக்குன் நுஷூர். யா அல்லாஹ், உன்னால் தான் நான் இந்த காலை பொழுதை அடைந்தேன், யா அல்லாஹ், உன்னால் தான் மாலை பொழுதை அடையப் போகிறேன், உன்னால் தான் வாழ்கிறேன், உன்னால் தான் மரணிக்கப் போகிறேன், யா அல்லாஹ், உன்னிடத்தில் தான் ஒன்று சேரப் போகிறேன். எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஆதமுடைய மகன் காலத்தை குறை கூறுவதன் மூலமாக என்னை நோவினை செய்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொன்னார்களே. யோசித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? அந்த குழந்தைக்குரிய பர்த்டே அன்னைக்கு மட்டும்தான் அதுக்கு நல்லா இருக்குங்கிற சிந்தனை, அப்படி ஒரு மாயை உருவாக்கப்படுது. அப்படி உருவாக்கப்படும் போது அந்த நாளில் யாராவது டீஸ் பண்ணிட்டாங்க, யாராவது நோகடிச்சிட்டாங்கன்னா வாடி போயிடுது, முகமெல்லாம் வாடி போயிடுது, ரொம்ப நொந்து போயிடுது. அதனால தான் நம்முடைய வீடுகளில் நாம் பெரும்பாலும் அந்த பர்த்டே வந்த அன்னைக்கு கூட அவங்க ஸ்கூலுக்கு போகிற அவங்களுடைய டேக்லேயே இருக்குது பர்த்டே, இருந்தாலும் அதற்குரிய ஞாபகத்துக்கு வந்தால் கூட அப்படியே மாற்றி விடுகிறோம். என்ன காரணம்? கண்ணிமிக்க சகோதரர்களே, மார்க்கம் அதை பெரிதுபடுத்த சொல்லவில்லை, மார்க்கம் ஸ்பெஷாலிட்டியை கொண்டாட சொல்லலை. இஸ்லாமிய மார்க்கம் தெளிவானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய லா தத்ரூனி, என்ன வரம்பை மீறி புகழாதீங்கன்னு சொன்னாங்க. அந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் மீலாது விழாங்கிற பேரில் ஊரில் என்னென்ன காரியம் நடக்குது தெரியுங்களா? அவ்வளோ நியாயங்கள்.
ஒரு காலகட்டங்கள் அமைதியாக இருந்தாங்க. இந்த மீலாது விழாவெல்லாம் சத்தமே இல்லாமல் இருந்தது, ஓய்ந்து போயிருந்தது. ஆனால் ஒரு சில கட்டங்களில் சில பேருடைய வாய்ப்புகளினால, சில பேருடைய தூண்டுதலினால எங்கே பார்த்தாலும் ஒரு மஸ்ஜிதில் தொழுத முடியல. கண்ணியமிக்கவர்களே, தெருவில் குழந்தைகளை அப்படியே அழைத்து கொண்டு விழா கோலம் எடுத்துக்கொண்டு அந்த குழந்தைகளை சத்தம் போட்டு கூட்டிகிட்டு போகும்போது அது மயக்கம் போட்டு விழக்கூடிய சூழ்நிலை வந்து போயிடுது. இந்த மாதிரி ஒரு விழா கொண்டாட்டம் தேவையா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடினார்களா? நமக்கு கொண்டாடலாமா? மனைவிக்கு கொண்டாடலாமா? குழந்தைகளுக்கு கொண்டாடலாமா? வேண்டாம். ஒரு சாக்லேட் தான். அந்த சாக்லேட்டு அது நன்மை சேர்க்குமா தீமை சேர்க்குமா அதான் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி நிலைமையில கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மார்க்கத்தில் எக்ஸ்ட்ரீமா போகாதீங்க. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவங்க எல்லாம் இந்த மார்க்கத்தின் பேரால ரொம்ப வரம்பு மீறி போனதுனால தான் அழிஞ்சாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செஞ்சாங்களே. அந்த எச்சரிக்கையை புரிந்து கொண்டு நாமாவது அதை தடுத்து நிறுத்த முயல வேண்டும். நம்மில் ஒவ்வொருவரும் அதற்கு முயற்சிக்க வேண்டும். மனோ இச்சையின் பின்னால் நாம் செல்ல விட்டு அதில் மார்க்கத்தில் இருக்கிறது என்ற ஒரு மாயை உண்டாக்கிவிட்டால் வருங்கால ஜெனரேஷன் பாதிச்சுடும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் அந்த பித்அத்தில் குல்லு பித்அத்தின் வலாலா, மனோ இச்சையின் அடிப்படையில் உருவாக்கப்படக்கூடிய இந்த பித்அத்துகள் எல்லாம் வழிகேடு. குல்லு வலாலத்தின் ஃபின்னார், இந்த வழிகேடு எல்லாம் எங்க கொண்டு சேர்க்கும்? நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. எனவே அந்த நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எந்த வழிகேடும் சிறுசோ பெருசோ வேண்டாம் முடிவு பண்ணா வேண்டாதான். அதற்கு நாம் முடிவெடுத்து விட வேண்டும். குர்ஆன் சுன்னாவில் இதற்கு முக்கியத்துவம் இருக்கிறதா? இல்லை. அதற்கு மேலா செய்தால் நான் என்னுடைய மனோ இச்சை அடிப்படையில் செய்கிறேன், இது ஜாயிஸ் இல்லை, இது அனுமதி இல்லை, அன்னைக்கு பார்த்து இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்றது நியாயம் இல்லை, அல்லாஹ் என்னை காப்பாற்ற வேண்டும், இதற்காக செலவு செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கு நான் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆகணும், எனவே என்னை தற்காத்துக் கொள்கிறேன் என்று இஸ்லாம் சொல்லாத எல்லா பிதத்தான காரியங்களையும் தூக்கி தூர போட்டுறணும். இஸ்லாம் தடுத்த அந்த பிதத்துகளை எல்லாம் தூக்கி நரகத்துக்குரிய காரியமா, இது வேண்டாம், வேற சமுதாயத்துடைய கல்ச்சரா, இது எனக்கு வேண்டாம், நான் செய்ய மாட்டேன் என்று மனதார நாம் வந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மனதை பார்க்கிறான். இந்த மனிதன் தன்னுடைய மனதை சுத்தப்படுத்தி விட்டான். என்னுடைய தூதர் இதற்குத்தான் வந்தார்கள். கமா அர்சல்னா அலைக்கும் கமா அர்சல்னா, உங்களிடத்தில் தூதர் வந்ததுள்ளதை போல எப்படி வந்திருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது யுஸக்கிக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இவர் எதுக்காக வேண்டி வர? அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக, உங்களை சுத்தப்படுத்துவதற்காக, உங்க மனசுல இருக்கிற அந்த தேவையில்லாதெல்லாம் தூக்கிட்டு வேணுங்கிறத உள்ள போடணும், விதைக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த தூதரை நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். எங்க பார்த்தா அல்லாஹ் சொல்லுவான், நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், வேதத்தை ஓதி காண்பிப்பார், இன்னும் யுஸக்கிக்கும், உங்களை தூய்மைப்படுத்துவார். அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய வேலையை இந்த தூதர் செய்கிறார். எனவே நம்ம மனசுல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் களைய வேண்டும். எதெல்லாம் அழுக்கு? இந்த மனோ இச்சையின் பின்னால் செல்ல விட்டு சமுதாயத்தில் இது நன்மை அது நன்மை சொல்லி தப்பா முடிவு பண்றாங்களே, அதெல்லாம் வேண்டாம். இது மதி மயக்கிறது, அபாயகரமானது, ஈர்க்கக்கூடியது, ஷைத்தானுடைய ஆயுதம் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான், ஸுய்யின லஹும் ஷைத்தானு அமாலஹும், ஷைத்தான் மூலமாக ஷைத்தானுடைய காரியங்களால் இவர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டுள்ளது. ஷைத்தான் அலங்கரித்து காட்டி ஸுய்யின லஹும் ஷைத்தானு அமாலஹும், ஷைத்தான் இவங்களுக்கு பல காரியங்களை அலங்கரித்து இதை செஞ்ச ஒரு தப்பு கிடையாது, செய்யலாமே என்று சொல்லி பல நேரத்தில் அப்படியே மயக்கத்தில் கொண்டு போய் தள்ளிடுறான். அதனால நம்ம அல்லாஹ் இடத்துல குற்றவாளி ஆயிடுறோம். எனவே வேண்டாம் கண்ணிமிக்க சகோதரர்களே, இது போன்ற சூழ்நிலையில் எந்த கட்டத்திலும் மனோ இச்சையின் அடிப்படையிலே நான் ஒரு முடிவை எடுக்க மாட்டேன். என்னுடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்வேன். நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வேன். எந்த கட்டத்திலும் யா அல்லாஹ் என்னுடைய மனோ இச்சைக்கு பின்னால் என்னுடைய அறிவை கொண்டு செல்ல விடாது யா அல்லாஹ். என்னுடைய அறிவு, என்னுடைய பகுத்தறிவு, இது எல்லாம் நீ கொடுத்தது யா அல்லாஹ், உனக்கு நான் சரணடைகிறேன் என்று சரணடைய வேண்டும். அதான் அல்லாஹ் சொல்றான், வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபைன்னல் ஜன்னத ஹியல் மஅவா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். யார் தன்னுடைய ரப்புக்கு முன்னால் போய் நிற்பதை பயந்து, நான் அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்கணுமே, அல்லாஹ் விசாரிப்பானே, இதை ஏன் செஞ்ச அதை ஏன் செஞ்சேன்னு விசாரிப்பானே, இந்த மாதிரி அதிகமான விசாரணை ஆயிடுச்சுடா, அதில் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டால் மிகப்பெரிய குற்றவாளி ஆயிடுவேனே என்று தன்னுடைய மனதை மனோ இச்சைக்குரிய எல்லா விருப்பங்களை விட்டும் ஒதுக்கி கொண்டு, எனக்கு வேண்டாம், மனோ இச்சைக்குரிய விருப்பங்கள் தேவையில்லை, அது ஆசையாக இருந்தாலும் பல பேர் தூண்டினாலும் ஆர்வப்படுத்தினாலும் அதனால் பல ப்ராஃபிட் பல லாபங்கள் அடைஞ்சாலும்
வேண்டாம் எனக்கு என்று என்னுடைய ரப்புக்கு முன்னாடி போய் நிற்கணுங்கிற அந்த பய உணர்வோட மனோ இச்சை விட்டும் தன்னுடைய நஃப்ஸை, தன்னுடைய உள்ளத்தை யார் பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவருக்குத்தான் சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும்போது ஹுப்பு ஷஹவாத், அதாவது ஹுப்புன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க ஹுஃபத்தின் நாரு பி ஷஹவாத். நரக நெருப்பு இருக்கா இல்லையா? நரக நெருப்பு மனோ இச்சைக்குரிய விருப்பங்களால் சூழப்பட்டுள்ளது. ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மகாரி. ஆனா சொர்க்கம் வேணும்னா ரொம்ப கடினமான கஷ்டமான காரியங்கள் மூலமாகத்தான் அதை அடைய முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. சிரமத்தோட சொர்க்கத்தை சந்திக்க முடியும். அஃப ஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, உங்களை வீணுக்காக விளையாட்டுக்காக நான் படைச்சிருக்கோம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? வான்லக்கும் இலைனா லா துர்ஜாவூன், என்கிட்ட நீங்க திரும்ப வரமாட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது இவர்கள் நினைத்து கொண்டார்களா நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன காரணத்தினால சோதிக்கப்படாம விட்டுவிடப்படுவார்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்களா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். சொர்க்கம் போகணும்னு சொன்னா கண்டிப்பா சிரமம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், மனசை கட்டுப்படுத்தணும், கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அதுக்கு தான் 5 நேர தொழுகை. மனசை கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லி சுஜூதுக்கு போறோமே, எதுக்கு கண்ணியமிக்க சோழர்களே? நம்முடைய சுஜூதுக்கு போகும்போது சுபஹான ரப்பியல் ஆலா, யா அல்லாஹ் நீ உயர்ந்தவன், மிக உயர்ந்தவன், நீ பரிசுத்தமானவன், யா அல்லாஹ் நான் தாழ்ந்தவன், யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை என்னுடைய மனதை எல்லாம் உன்னிடத்தில் கொடுத்து விட்டேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே சரணடைய செய்கிறோம். கண்ணியமிக்க சோழர்களே, எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருந்தாலும் நிலைமை என்ன? விஞ்ஞான பூர்வமாக எல்லாம் எல்லாம் என்று பேசிக் கொண்டிருந்த சுஜாதாவுடைய நிலைமை என்ன? மரண நேரம் நெருங்கும் போது புலம்பிட்டு இருந்தான். என்ன நிலைமைன்னு தெரியாத அளவுக்கு புலம்பிக் கொண்டிருந்தான். எல்லாம் இல்ல விஞ்ஞானம், எல்லாமே சயின்ஸ், எல்லாமே சயின்ஸ், எவ்ரிதிங் இஸ் சயின்ஸ் என்று சொல்லிக் கொண்டிருந்த சுஜாதாவுடைய நிலைமை என்ன? கண்ணியமிக்க சோழர்களே, எவ்வளோ பெரிய டேலண்டட் பர்சனாக இருந்தாலும் எவ்வளவோ கேள்விகளுக்கு பதிலை சொல்லி சமுதாயத்தில் பாராட்ட பெற்றுக் கொண்டிருந்த அந்த மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் என்று பாராட்டப்படக்கூடிய அந்த மனிதனுடைய கடைசி நிலைமை யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. நாம் அதனால தான் நம்முடைய கிரிப்பை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மூளையின் செயல்திறன், நம்முடைய உள்ளத்துடைய செயல்திறன், இது எல்லாமே நாமளா ஜட்ஜ் பண்றது கிடையாது. படைச்சவன் ஜட்ஜ் பண்றான், அல்லாஹ் நிர்ணயிக்கிறான், அல்லாஹ் கொடுக்கறது அல்லாஹ் நிப்பாட்டக்கூடிய செய்வான். மிகப்பெரிய அளவிற்கு ஒரு விஞ்ஞான தத்துவத்தை பேசிக்கொண்டிருந்த ஒரு விஞ்ஞானி இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன? மனோ இச்சைக்கு பின்னால் விட்டு விட்டான். எவ்ரிதிங் இஸ் சயின்ஸ், எல்லாமே சயின்ஸுடைய லாவின் பிரகாரம் தான் உருவாக்கப்பட்டது, அவனும் கிடையாது என்று சொல்லி மனோ இச்சை அடிப்படையை வாய் விட்டான். நிலைமை என்ன? கை வேலை செய்யறதில்ல, கால் வேலை செய்யறதில்ல, அப்படியே பொம்மை மாதிரி இருக்கிறாரு. அவர்கிட்ட அவர் செட் பண்றாங்க, அவருடைய வேவ்ஸ், அந்த வேவ்ஸை பதிவு செஞ்சு இப்போவும் ஆராய்ச்சி வெளியே அவருடைய செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்குது. இப்போ அவருடைய வேவ்ஸ், மூளையில் வரக்கூடிய வேவ்ஸை பயன்படுத்தி இவர் இதான் சொல்ல வர்றாரு, கண் ஜாடையின் மூலமாக இதைத்தான் சொல்ல வர்றாரு. அப்படியே அல்லாஹ் வச்சிருக்கிறார். சாகடிக்கவும் இல்லை, வாழவும் வைக்கவும் இல்லை, ரெண்டும் கெட்ட நிலைமை அல்லாஹ் வச்சிருக்கிறான். என்னைக்குமே என்னுடைய அறிவு தான் பெருசுன்னு உலகத்தில் எந்த நபரும் பேச முடியாது. தோத்து போயிடுவோம். கண்ணியமிக்க சோழர்களே, அல்லாஹ்வுடைய அருளின் காரணத்தால் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மனோ இச்சையின் அடிப்படையில் வாயில வந்ததெல்லாம் உளறிவிடக் கூடாது. எல்லாமே என்னுடைய அறிவால சந்திக்க முடியும், சொல்ல முடியாது. நம்முடைய அறிவு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, குறிப்பிட்ட அளவு தான் சிந்திக்க முடியும். நேற்று கூட இஃப்தார் நேரத்தில் நம்முடைய சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் ஃபாஜி அவங்க சொன்னாங்க, அழகா சொன்னாங்க, வானம் பூமி எல்லாமே தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருக்குது, அந்த கோள்கள் தஸ்பீஹ் செய்யுது, இன்னும் மரஞ்செடி கொடி எல்லாம் தஸ்பீஹ் செய்யுது. புரிய முடியுமா? மனோ இச்சையை பயன்படுத்தி எவ்வளவுதான் ஆராய்ச்சி பண்ணி என்னதான் உட்கார்ந்து யோசிச்சாலும் முடியாது. வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், மனிதா உன்னுடைய அறிவால் அதை யோசிச்சா உன்னால புரிய முடியாது, விட்டுரு என்று அல்லாஹ் சொல்ற. எறும்பு எப்படி தஸ்பீஹ் செய்யுது? நாமளா யூகம் பண்ணி வாயில விட்டுரு, வாயில வந்ததெல்லாம் விட்டுட்டு போயிடக்கூடாது. அதனால அறிவு தான் ஜெயிக்கும் சொல்லி இன்னைக்குமே முடிவு பண்ணக்கூடாது. அது மனோ இச்சையின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய முடிவு. அது அலி ரலியல்லாஹு அவங்க அழகா சொல்லுவாங்க. அலி ரலியல்லாஹு அழகா சொல்லுவாங்க, மார்க்கம் என்பது அறிவுக்குட்பட்ட அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் காலுக்கு மசாஜ் செய்யறது மேலே செய்யாம கீழே செஞ்சிருக்கணும். அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, என்ன சொல்றாங்க, நம்ம உது செஞ்சுட்டு சாக்ஸ் போட்டிருக்கிறோம், சாக்ஸ் போட்டதுக்கு பின்னாடி மசாஜ் செய்யலாம். உள்ளூர்ல இருந்தோம் சொன்னா ஒரு நாள் நம்ம மசாஜ் செய்யலாம். அது மாதிரி மசாஜ் செய்யும் போது எப்படி செய்வோம்? ஒரு கால் உரை காலுக்கு மேல் புறத்தில் தான் மசாஜ் செய்வோம், கீழ்ப்புறத்தில் செய்வோமா? செய்ய மாட்டோம். அது அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, மார்க்கம் என்பது எல்லாமே அறிவுக்குட்பட்ட வகையில் இருக்க வேண்டும் என்று இருக்குமானால்
காலுக்கு மேலே மசேஜ் செய்யாம கீழே மசேஜ் செய்யும்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க என்று அலி ரலியல்லாஹு அவங்க அந்த நேரத்தில் நம்முடைய அறிவுக்கு மட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, எந்த ஒரு கட்டத்திலும் குர்ஆன் ஹதீஸுக்குள் தான் நம்முடைய அறிவை கொண்டு வர வேண்டும். நம்முடைய அறிவின் அடிப்படை இந்த மார்க்கம் வர வேண்டும் என்று நினைச்சோன்னு சொன்னா வானங்கள் பூமி எல்லாமே கொலப்ஸ் ஆயிரும். அல்லாஹ்வுடைய நிர்வாக திறமையை பொறுத்தவரைக்கும் பெருசு, அதெல்லாம் நம்மளால் கொஞ்சம் கூட யோசிக்க முடியாது. அவனுடைய அறிவு மகத்தானது, எல்லாவற்றையும் சூழ்ந்தது அவனுடைய அறிவு. நம்முடைய சிற்றறிவு கொஞ்சம் தான் யோசிக்க முடியும். யாராவது 4 பேர் சேர்ந்து பேசுறாலே நமக்கு தலைவலியாக வர ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்முடைய அறிவு. எனவே எந்த ஒரு கட்டத்திலும் மனோ இச்சைக்கு பின்னால் நம்முடைய மனதை செல்ல விட்டுவிடக் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும்போது அறிவில்லாதவன் ஆஜிஸ் யார் என்று சொன்னால் தன்னுடைய மனதை மனோ இச்சைக்கு பின்னால் செல்ல விட்டு விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. அதனால நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். என்ன முடிவு? சொர்க்கம் வேண்டும் என்றால் சிரமப்பட்டாவது செய்தாக வேண்டும். மனசு சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது. மனசு தொழுகும் சொல்லும், தூங்கும் சொல்லும், செய்யணும் சொல்லும், செய்யாதன்னு சொல்லும், திடீர்னு கரெக்டாக நடக்க சொல்லும், திடீர்னு கோணலாம் நடக்க சொல்லும், திடீர்னு நீதமாக நடக்க சொல்லும், மனைவிட்ட திடீர்னு குழந்தைகளை அடிக்க சொல்லும். கேட்கக்கூடாது. அல்லாஹ் சொன்ன மாதிரி நடக்கிறேனா, அல்லாஹ் சொல்ற மாதிரி வாழ்றேனா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி என்னுடைய செயல்பாடு அமைஞ்சிருக்குதா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் என் அறிவை கொண்டு வருவேன். அதெல்லாமே எக்ஸ்ட்ரீமாக போக மாட்டேன், என்ன காப்பாற்றிக்குவேன். இதுக்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியான ஒருத்தர் சொல்லி காமிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வீட்டில் இருந்தாலும் ஒரு துவாவை அதிகமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீனியஸ், பெரிய அளவுக்கு ஜீனியஸ். உலகத்தில் என்ன பின்னாடி என்னென்ன நடக்க போகுதுன்னெல்லாம் முன்னறிவிப்பு செய்த, அல்லாஹ்வுடைய உதவியால் முன்னறிவிப்பு செய்த மிகப்பெரிய ஜீனியஸ் தான் யாருங்க? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் வீட்டில் இருக்கும்போது அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக என்ற துஆவை சொல்லிட்டே இருப்பாங்களாம். உள்ளங்களை புரட்டக்கூடிய இறைவா, என் உள்ளத்தை உன் மார்க்கத்திலே வலுப்படுத்து, உன் மார்க்கத்தை ஸ்ட்ராங் பண்ணியா அல்லாஹ், அதுல நான் ஸ்டெடியா இருக்கணும், என்னுடைய உள்ள ஆட்டம் காணக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதரே பல தடவை கேட்கும் போது நாமெல்லாம் எம்மாத்திரம் கண்ணியமிக்க சகோதரர்களே நாம் புரிய வேண்டும். இந்த துஆவை நாம் அதிகமாக செய்ய முயற்சிக்க வேண்டும். என்ன துஆங்க? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக, உள்ளங்களை புரட்டக்கூடிய இறைவா, என் உள்ளத்தை மனோ இச்சைக்கு பின்னால் செல்ல விட்டு விடாதே யா அல்லாஹ், நான் கட்டுப்படுத்த வேண்டும். என்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு துர்பாக்கியவாதான ஒரு மனிதனாக நான் ஆகிவிடக்கூடாது யா அல்லாஹ். என்னைக்குமே நான் என்னுடைய உள்ளத்தை ஓன்ட்ட ஒப்படைச்சிடறேன் யா அல்லாஹ். உள்ளங்களை புரட்டக்கூடிய இறைவா, என் உள்ளத்தை உன் மார்க்கத்தில் வலுப்படுத்து. நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய 2 விரலை கடையில் இருக்குது. அல்லாஹ் நினைச்சா சொர்க்கவாசி ஆக்குவான், நினைச்சா நரகவாசியா மாத்திடுவான். அதனால அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு துஆ சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா வ அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அற்புதமான துஆ. கண்ணியமிக்க சகோதரர்களே, இலகுவான முறையில் படிச்சிடலாம். இலகுவான முறையில் ஒரு 4 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிடலாம், அழகாக படிச்சிடலாம். யா அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என் மனசுக்கு உன்னை பற்றி பயத்தக்கூடிய அல்லாஹ். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா, என் மனசை சுத்தப்படுத்தியா அல்லாஹ். குர்ஆன் ஓதுவதன் மூலமாக, மரண சிந்தனை மூலமாக என் உள்ளத்தை சுத்தப்படுத்தியா அல்லாஹ். அந்த கைரு மன் ஸக்காஹா, என் உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுல நீதான் சிறந்தவன் யா அல்லாஹ். அந்த வலியுஹா வ மௌலாஹா, என் உள்ளத்துக்கு பொறுப்பாளி நீதான், என் உள்ளத்துக்கு எஜமானனு நீதான். எனவே யா அல்லாஹ் என்னை சுத்தப்படுத்தி என்று அல்லாஹ்விடத்தை கேட்கணும். எவ்வளோ பெரிய அற்புதமான துஆ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. எனவே நாம் மதியை மயக்கக்கூடிய மனோ இச்சையின் பின்னால் நம்முடைய அறிவை செலுத்தி விடாமல் எல்லா கட்டங்களிலும் என்னுடைய அறிவு ஒரு குர்ஆன் ஹதீஸ் என்ற
கட்டுப்பாட்டிற்குள் எல்லா கோணத்திலும் சிந்தித்து குர்ஆனுக்கு உட்பட்டுத்தான் செயல்படுவேன். மறுமை நாளிலே ரப்பனா யா அல்லாஹ் கலபத் அலைனா ஷிக்வத்துனா, எங்களுடைய மனோஇச்சைக்குரிய விருப்பங்கள் எல்லாம் எங்களை ஜெயித்து விட்டது யா அல்லாஹ், தோத்து போயிட்ட யா அல்லாஹ் என்றெல்லாம் துர்பாக்கியமான ஒரு சூழலை புலம்புற நிலைமை அல்லாஹ் நமக்கு தரக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் தரமாட்டான் என்ற நம்பிக்கையோட இந்த என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சபையிலே மனோ இச்சையை குறித்து விழிப்புணர்வை எந்த அளவிற்கு நம்மிடத்தில் ஏற்படுத்தினானோ அதை புரிந்துணர்ந்து எல்லா கோணங்களிலும் எல்லா நேரங்களிலும் நாம் இறைவனை பயந்துணர்ந்து செய்வது மார்க்கத்துக்கு உட்பட்டதா இல்லையா என்று மட்டும் யோசித்தால் போதுமானது. வேறு எதையும் நீங்கள் சிந்திக்காதீர்கள். நாம் ஒரு பரந்த சிந்தனையோடு நல்ல நோக்கத்தோடு இந்த விஷயங்களை உங்களிடத்திலே நாம் பரிமாறிக்கொண்டோம். எனவே பரிமாறிக்கொண்ட செய்தியை அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் சொன்ன செய்தியை நம்முடைய சகோதரர்கள் சொர்க்கத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லப்பட்ட செய்திகளை புரிந்துணர்ந்து நாளை மறுமை நாளில் நம்முடைய அறிவு அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டின் கீழ் சொர்க்கத்திற்குள் அழகான அடிப்படையில் கொண்டு செல்லக்கூடிய வகையிலே நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.